உலகெங்கும் உள்ள ஹோப் டிவி நேயர்களுக்கு உலக இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். மற்றொரு நல்ல நாளிலும் இந்த ஓய்வு நாள் பள்ளி பாட நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்து தருவதற்கு நம் மத்தியிலே அன்பு போதர்கள் வந்திருப்பது மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியின் சார்பாக நாம் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்ளலாமா? பாஸ்டர் ஜோஷ்வா, பாஸ்டர் ஜோயல் வந்தது சந்தோஷம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. பாஸ்டர், இந்த பாடத்தை துவக்கி வைங்க. கர்த்தருடைய கிருபையினாலே 2வது காலாண்டிலே 4வது பாடத்திற்குள்ளாக நாம் கடந்து வந்திருக்கிறோம். இந்த வாரத்தினுடைய தலைப்பு வேதாகமத்தின் பங்கு. மனப்பாட வசனம் எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12வது வசனம். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் மூனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. ஆமென். பெரிய ஒரு வசனம், அழகாக நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஜோயல், இந்த பாடத்தின் அறிமுகத்தை செய்யுங்க. இந்த வேதம் ஒரு பெரிய ஆயுதம். இதனுடைய சரித்திர காலங்களை நாம் திரும்பி பார்ப்போம் என்று சொன்னால், இந்த வேதம் ஒரு காலத்திலே மனுஷர்களுடைய கரங்களில் இருக்கக்கூடாது என்று சொல்லி இது மனுஷர்களிடத்திலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டு இது ஒரு பூட்டப்பட்ட புஸ்தகமாக இருந்தது. ஆனாலும் இந்த வேதம் ரகசியமான ஒரு இருண்ட நாட்களுக்குள்ளாக இது கடந்து சென்றாலும் இந்த வேதம் மீண்டுமாக வெளிச்சத்துக்குள்ளாக இது பிரகாசித்தது. இந்த வேதத்திற்காக அநேக ஜனங்கள் இரத்த சிந்தினார்கள். இன்றைய உலகத்திலே அதிகமாக மொழிபெயர்க்கப்பட்ட புஸ்தகத்தில் இந்த வேதம் தான் ஒன்று என்று சொல்லி நமக்கு சொல்லப்படுகிறது. அதிகப்படியான பிரதிகளும் இந்த வேதம் தான் என்று சொல்லி நமக்கு சொல்லப்படுகிறது. இந்த வேதம் தான் ஒரு பெரிய ஆயுதம். அது எப்படி என்று சொல்லலாம் பார்க்கும்போது, இந்த வேத வசனங்களை நாம் தியானிக்கும் போது இது நம்முடைய இருதயத்தோடு இது சம்பாஷிக்கிறது. ஊக்கம் இழந்தவர்கள் ஆத்மாவிற்கு ஏற்ற நம்பிக்கை பெறவும், அவர்களுடைய இருதயத்தை தைரியப்படுத்தவும் மற்றும் அவர்களுடைய வாழ்க்கையிலே வெற்றி இலக்கை நோக்கி செல்வதற்கான ஜீவ வசனங்கள் இதில் அடங்கியிருக்கிறதுனாலே இந்த வேதாகமம் நமக்கு தேவன் கொடுத்த ஒரு மகத்தான ஒரு ஈவாக இருக்கிறது. நல்ல ஒரு அறிமுகத்தை பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் அவர் சொன்ன அந்த அறிமுகத்திலேருந்து அந்த கேள்வி பெறப்படுகிறது. ஒரு ஆயுதம் அப்படின்னு ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்தினார். அந்த ஆயுதம் என்பது என்ன? ஏன்னா நம்ம பார்க்கும்போது ஆயுதம்னு நிறைய டைம் சொல்லுவோம். இந்த கன், இந்த துப்பாக்கி, இதை தான் ஆயுதம்னு சொல்லுவோம். கத்தி, இந்த மாதிரி சொல்லுவோம். இங்கே பைபிளில் நம்ம இப்போ படிக்கும்போது ஆயுதம் என்று எதை குறிக்கிறது? இந்த வேதத்தை போதகரவர்கள் ஆயுதம் என்று அறிமுகத்திலே சொல்லிட்டாங்க. எனவே தெளிவாக வேதாகமம் தான் நம்முடைய மிகச்சிறந்த மிக வலிமையான ஒரு ஆயுதம். தேவனோடு உள்ள உறவில் வளருதல் என்கிற காலாண்டின் தலைப்பிற்குள்ளாக நம்ம படிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறோம். தேவனோடு இந்த உறவை கெடுப்பதற்கு சாத்தான் எல்லா விதமான சூழ்ச்சிகளையும் நமக்கு எதிராக செய்து கொண்டிருக்கிறான். அவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான், கர்ஜிக்கிற சிங்கத்தை போல என்று வேதம் சொல்கிறது. இந்த வஞ்சனைகளிலிருந்து நம்மை பாதுகாப்பதற்கு இதுதான் சாத்தானுடைய வஞ்சனை என்ற தெளிவான விளக்கத்தை இந்த ஆயுதம் தான் நமக்கு கொடுக்கிறது. இந்த பரிசுத்த வேத புஸ்தகம் தான் நமக்கு எது உண்மை எது பொய் என்பதை சொல்கிறது. அதுவும் குறிப்பாக எது சாத்தானுடைய வஞ்சகம் என்பதை தோலுரித்து காட்டக்கூடியதாக இருக்கிறது. எனவே தான் நமக்கான யுத்தம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அந்தகார லோகாதிபதிகளோடும் என்று எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். அதிலே சர்வாயுத வர்க்கம் என்று சொல்லும் பொழுது இந்த சத்திய வசனத்தை நாம் அதிலே பார்க்கிறோம். நமக்கு இருக்கக்கூடிய மிகச்சிறந்த ஆயுதமாக வேதம்தான் இருக்கிறது. சாத்தானுக்கு எதிராக நடக்கக்கூடிய இந்த யுத்தத்தில் கிறிஸ்துவோடு வளர்கிற இந்த அனுபவத்தில் என்று நம்ம பார்க்கிறோம். நல்ல ஒரு பதில் பாஸ்டர். ஃபர்ஸ்ட் ஜோயல், தேவனுடன் நம்முடைய உறவு சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உயர்வாக இருக்கும், சில நேரத்தில் டவுன் ஆயிரும், செத்து போயிடும்னு சொல்லுவாங்க சில நேரத்தில். இப்படி இருக்கும்போது ஒரு அதிகாரத்தில் புலம்பல் சொல்கிறார் ஒரு கருத்தை. எப்படிப்பட்ட கருத்தை இந்த ஒரு சூழ்நிலை வைத்து நான் சொல்கிறாரு? சில நேரத்தில் நம்மளுடைய உறவு உயர்வில் இருக்குது, சில நேரத்தில் தாழ்வில் இருக்குது. அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை பார்க்கிறோம். நாம் நிர்மூலமாகாதிருப்பது தேவனுடைய சுத்த கிருபையை என்று சொல்லி நாம் பரிசுத்த வேதத்தில் என்ன பார்க்கிறோம். இப்படி இருக்கையில் ஆண்டவருடைய கிருபை என்ன செய்கிறது என்று சொன்னால் பார்க்கும்போது அடுத்த வசனம் சொல்லுது, ஒவ்வொரு நாளிலும் அது நமக்கு புதிதாய் இருக்கிறது. அப்ப அவருடைய புதிதாய் இருக்கும் என்று சொன்னால், தேவனுடைய இரக்கங்களும் அவருடைய கிருபைகளும் நமக்கு புதிதாய் இருக்கும் என்று சொன்னால், அந்த உறவுக்குள்ளாக நாம் இணைய வேண்டிய அவசியம் இருக்கிறது. உறவில் தாழ்வு வந்தாலும் தேவன் என்ன செய்யறதில்லை, நம்மளை விட்டு விடுகிறவராக அவர் அல்ல. சில நேரத்தில் உயர்வாக இருப்போம், சில நேரத்தில் தாழ்வாக இருப்போம், ஜெப தாகத்தில் நம்ம நிறைந்திருப்போம், சில நேரத்தில் சோறு ஊற்றவர்களாக இருப்போம். ஆனால் ஆண்டவர் என்ன செய்யல, நம்மளை விட்டு விடுகிறவர் அல்ல. அவர் நம்ம மேலே வைத்திருக்கிற கிருபை என்றைக்குமே குறையாததாக இருக்கிறது. எனவே இப்படிப்பட்ட நல்ல தேவன் கொடுத்திருக்கிற இந்த வேத வசனங்கள் நம்முடைய ஆத்துமாக்களையும் நம்முடைய கணுக்களையும் அது பலப்படுத்துகிறதாக ஊடுருவி சொல்கிற ஜீவ வசனமாக இருக்கிறது. கண்டிப்பாக நல்ல ஒரு விளக்கம். ஜோயல் சொல்லும்போது ஒரு வார்த்தை சொன்னார்,
அந்த ஊடுருவி செல்லுகிற அனுபவத்தை தருகிறதுன்னு சொல்லி இப்போ ஒரு ப்ராக்டிக்கலாக கேட்போம். நிறைய வாலிபர்களுக்கு தேவையான ஒரு கேள்வியும் கூட, இந்த நம்ம கையில் இருக்கக்கூடிய பைபிள், இந்த வேதாகமம் எதுக்கு தான் கொடுக்கப்பட்டுச்சு? இந்த வேதாகமத்தினுடைய நோக்கமாக அநேக இடங்களிலே நாம் பார்த்தாலும் ஒரு குறிப்பிட்ட வேத பகுதியை நமக்கு ஆண்டவர் எழுதி கொடுத்திருக்கிறார். 2 தீமோத்தேயுவின் புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரத்தில் 15 17 வசனங்களை வாசிக்கும் பொழுது அந்த வசனங்கள் இருக்கக்கூடிய ஒரு சில கருத்துக்களை மட்டும் நான் சொல்லிடுறேன். தேவனுடைய மனுஷன் தேறினவனாக இருப்பதற்கும் நற்கிரியை செய்ய தகுதியுள்ளவனாக இருப்பதற்கும் இந்த வேத வசனம் நமக்கு எதுக்கு கொடுக்கப்பட்டதுன்னா, உபதேசத்திற்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் கிறிஸ்துவுடன் வளர்கிற தேவனோடு வளர்கிற இந்த அனுபவத்தில் நம்ம எப்படி இருக்கணும், நம்ம எப்படி இருக்கக்கூடாது, நம்மை சீர்படுத்துவதற்கு, அதாவது நம்மளுடைய நிலையை உணரும் பொழுது நம்ம பரிதபிக்கப்படத்தக்க நிலையில் இருக்கிறோம். எனவே நம்மை சீர்படுத்துவதற்கு, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வஞ்சகத்தின் வழியாக கடந்து செல்ல வேண்டி இருக்குது. எனவே உபதேசத்திற்கு, நாம் விழும்போது கடிந்து கொள்ளுதலுக்கு இந்த வேதம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வேதம் மிக மேலான நோக்கத்திற்காக கொடுக்கப்பட்டிருக்குது. ஆனால் நிறைய நேரத்தில் அநேகர் எப்படி படிக்கிறாங்க, குறிப்பாக இந்த தலைமுறையினர் எப்படி படிக்கிறாங்கன்னு சொன்னால், கண்ணை மூடிட்டு டக்குன்னு கையை வச்சு ஒரு வசனம், இதான் இன்னைக்கான எனக்கு வசனம்னு சொல்கிறது. இன்னும் வந்துட்டு டக்குன்னு இப்படி திறக்க வேண்டியது, அதில் என்ன ஒரு இது வருதோ, அப்படியெல்லாம் வேதத்தை படிப்பதற்காக வேதம் கொடுக்கப்படவில்லை. சில நேரத்தில் இந்த கேலண்டர் வீட்டு விட்டு வெளியே போகும்போது கேலண்டர்ல என்ன தோணுது, அன்னைக்கான வசனம், அது நமக்கான வசனம், தப்பு இல்லை. ஆனால் அது மட்டுமே வேதத்தினுடைய நோக்கம் என்று நம்ம நினைக்கக்கூடாது. இந்த முழு வேதாகமும் நம்மை தேவனோடு வளர்க்கிற ஒரு அந்த உறவில் வளர்ப்பதற்காக கொடுக்கப்பட்டது. இதை நாம் படிக்கும் பொழுது சாத்தானுடைய வஞ்சகத்திலிருந்து தப்பித்துக் கொள்ள முடியும், நம்மை யார் என்று அறிந்து கொள்ள முடியும், நம்மை அழைத்த தேவன் யார் என்பதை அறிந்து கொள்ள முடியும். நாம் அவரோடு இருக்கிற அந்த உறவிலே நாம் நிலைத்திருப்பதற்கு இந்த வேதாகமம் தான் நமக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு கருவி. ஆமாம். அப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் சொல்லும் போது என்ன புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, பைபிள் அப்படின்னும் போது டு சேவ், என்னை பாதுகாக்கிற ஒரு பட்டயம் என்பதை நம்ம கருத்தில் பார்க்குறோம். ஏன்னா 2 பேர் சொல்லும்போது அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் விடவே இல்லை. அந்த கருத்தின் அடிப்படையில் நீங்கள் சொல்லிட்டு வரீங்க. ஒரு சிறிய இடைவெளிக்கு பிற்பாடு நாம் மீண்டும் இதை தியானிப்போம். நேர்களே, ஒரு சிறிய இடைவெளிக்கு பிற்பாடு மீண்டும் நிகழ்ச்சிக்கு செல்லலாம். நேர்களே, வாங்க கூடுதலான விவரத்தை நாம் படிப்போம். ஃபஸ்ட்டு தொடர்ந்து நம்ம படிச்சுட்டு இருந்தோம், பைபிள் பற்றி பார்த்துட்டு இருந்தோம். இந்த வேதாகமம் நம்மை எந்த அளவுக்கு எப்படி மாற்றுது நம்மளை? இந்த வேதத்தினுடைய நோக்கம் எல்லாம் மனுஷனை ரட்சிப்பின் பாதையிலே வழிநடத்த வேண்டும் என்பதை, சரியான வாழ்க்கையை கற்றுக் கொடுப்பது. அதான் பாஸ்டர் நமக்கு கொஞ்சம் நேரம் முன்னாடி எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம கொடுத்துருந்தாங்க. வேதாகமம் நமக்கு கற்பிக்கிறது, நம்மை கண்டிக்கிறது மற்றும் இன்னும் சில காரியங்களை சொல்லியிருந்தாங்க. சீர்படுத்துகிறது, நீதியில் நம்மை பயிற்சி அளிக்கிறது என்று சொல்லி நமக்கு சில கருத்துக்களை சொல்லியிருந்தாங்க. சரி, இந்த வேதாகமத்தை கற்றுக்கொள்வதனால மனுஷனுக்கு என்ன பயன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, மனுஷன் முழுவதுமாக அவனுடைய குணலட்சணத்திலே அவன் மாறுதலை சந்திக்கிறவனாக இருக்கிறான். அப்ப அவன் முழுமையான ஒரு மாற்றத்தை அவன் சந்திக்கும் போது we can say அவர் முழுமையாக பரலோகத்திற்கென்று அவர் ஆயத்தப்படுகிறவராக இருக்கிறார். அப்ப பைபிள் ப்ரிப்பேர்ஸ் த வே ஃபார் த ஹெவன். அப்ப நம்மை பரலோகத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான் இந்த வேதாகமத்தினுடைய நோக்கமாக இருக்கிறது. இதுல ஒரு பாயிண்ட் நான் ஆட் பண்ணிக்கலாம்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இளைஞர்களுக்காக நான் சொல்வது என்னன்னு சொன்னால் பார்க்கும்போது, இன்றைக்கி நிறையா காம்படிஷன்ஸ் இதெல்லாம் வருது. நம்ம பைபிள் படிக்கிறோம், ஆனால் படிக்கிறவங்களாம் எப்படி தெரியுமா படிக்கிறாங்க? எல்லாரையும் நான் சொல்லலை, சிலர் ஒரு இன்ஃபர்மேஷன் புக்காக இதை படிக்கிறாங்க. சரியா? திஸ் புக் இஸ் நாட் ஃபார் அன் இன்ஃபர்மேஷன் பட் ஃபார் அ டிரான்ஸ்ஃபர்மேஷன். நம்ம மாற்றத்தை நாம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். இந்த நோக்கத்திலே நம்ம படிப்போம் என்று சொன்னால் இதனுடைய ஆசீர்வாதங்கள் பெரிதளவுக்கு நமக்கு இருக்கிறது. அந்த 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 15 - 17 வரைக்கும் நாம் பார்க்கும்போது, இந்த வார்த்தைகளுக்கு எல்லாம் ஒவ்வொன்றாக நமக்கு அடுக்கடுக்காக நம்ம அடுக்கு தொடரில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கும். இது எல்லாமே நமக்கு நம்மளுடைய நற்பயனுக்காகவும் நம்மளுடைய வாழ்க்கையை அது சீர்படுத்தக்கூடியதாகவும் பரலோகத்தின் தேவன் நமக்கு நியமித்த சட்டங்களாக இருக்கிறது. நன்றி பாஸ்டர், நல்ல அநேக விவரங்களை கொடுத்தீங்க. பாஸ்டர் ஜோஷ்வா, வேதாகமத்தில் சத்தியம் நிறைந்தது அப்படின்னு சொல்லுவோம். பைபிள்னாலே ஒரு சத்தியம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சத்தியம் என்று சொல்லுகிற விஷயங்கள் என்றால் என்ன? அதாவது சத்தியம், உண்மை, இந்த மாதிரியான வார்த்தைகள் இந்த காலகட்டத்திற்கு பொருந்தாத ஒரு வார்த்தைகளாக இருக்கிறது. உதாரணத்துக்கு ஒரு மேகசீனில் என்ன ஒரு தலைப்பில் ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்கு அப்படின்னு சொன்னால், இஸ் ட்ரூத் டெட், உண்மை செத்து போயிட்டுறா. அதாவது உண்மைன்னு ஒன்று இருக்கா, டிகே என்று சொல்லுவாங்க, அப்படியே அது அழிந்து ஒன்றுமில்லாத ஒரு நிலைமைக்கு போயிடுச்சு. ஏன்னா ஒட்டுமொத்த உலகமும் பொய்களால் நிரம்பி இருக்கிறது. நீங்கள் எந்த ஃபீல்டு எடுத்துக்கிட்டாலும் இன்னைக்கு கிறிஸ்தவ மதத்திலே ஏராளமான மார்க்கங்கள். காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், தப்பான உபதேசங்கள்.
நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசிட்டு இருக்கும் பொழுது வேதத்தை படிப்பதை குறித்து பார்த்தோம். இன்னைக்கு நம்ம உலகத்தை பார்க்கும் பொழுது தேவனை அறியாத மற்ற மார்க்கத்தினரை குறித்து பார்க்கும் பொழுது அநேக சடங்குகள் சம்பிரதாயங்கள்லாம் வச்சிருக்கிறாங்க. அவங்க அதை உண்மையை நம்பிக்கொண்டிருக்கிறாங்க. இந்த கிறிஸ்தவ மார்க்கத்திலும் இந்த வேதம் தான் நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய கருவி, ஆயுதம்னு பார்த்தோம். இதிலும் சாத்தான் என்ன ஒரு வஞ்சகத்தை கொண்டு வந்துட்டா அப்படின்னு சொன்னா, ஒரு வசனத்தை கேலண்டரை பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம். அந்த வசனத்தை மட்டும் பார்த்துட்டா போதும், நமக்கு போதுமான சத்தியம் கிடைச்சிருச்சு. அந்த வசனத்தை மட்டும் படிச்சுட்டு வெளியில போனா போதும், இன்னைக்கு நமக்கான காரியம் இருக்குது. அல்லது அந்த வசனம் நமக்கு சாதகமா இருந்துச்சுன்னா போகலாம், இல்லை போக வேண்டாம். அப்படியெல்லாம் பார்க்கக்கூடிய நபர்களாக மாறிக்கொண்டு இருக்கிறது. ஆனா வேதம் என்ன சொல்கிறது அப்படின்னு சொன்னா, இந்த ஒட்டுமொத்த வேதமும் தான் நமக்கு சத்தியம் என்று சொல்கிறது. நம்ம 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் பொழுது, இந்த வேதாகமத்தில் எழுதப்பட்டுள்ள அனைத்தும் நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதி கொடுக்கப்பட்டுள்ளது. என்ன எச்சரிப்புன்னு சொன்னா, இவங்கெல்லாம் அப்படி இருந்தாங்க, நீங்க அப்படி இருக்காதீங்க. இவங்கெல்லாம் கிறிஸ்துவோடு தேவனோட நல்ல உறவில் இருந்தாங்க, நீங்க அந்த மாதிரியான உறவில் இருங்க. இதுதான் உண்மை, இது பொய். உண்மையை தெரிந்து கொண்டு தேவனோடு ஐக்கியத்தில் இருங்க, அவருடைய அன்பில் நிலைத்திருங்க என்பதை சொல்லக்கூடிய சத்தியம் அடங்கின புஸ்தகம் தான் இந்த வேத புஸ்தகம். எனவே இந்த வேதமே சத்தியம் என்று நாம் பார்க்கிறோம். ஒரு வசனத்தை அங்கொன்று இங்கொன்று படிச்சுட்டு போகிறது சத்தியம் அல்ல. கண்டிப்பாக ஃபஸ்ட்டு நல்ல ஒரு விளக்கம் தான். அப்போது பைபிளை வந்து சாதாரணமாக நம்ம எடுப்பட முடியல. ஃபஸ்ட்டும் ஒரு கோட் பண்ணாங்க, இது வந்து இன்ஃபர்மேஷன் அல்ல, இது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லி நம்மளை மாற்றுகிற ஒரு காரியம். ஃபஸ்ட்டு ஜோயில் நீங்கள் தொடர்ந்து சொல்லுங்கள், இந்த சத்தியம் உண்மைதான் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இது பைபிள்லேருந்து என்னென்ன எவிடன்ஸ் நம்ம பார்க்கலாம், இதை பற்றி என்ன பேசுது? வேதாகமத்தை பற்றி வேதாகமத்திலே சில விளக்கங்கள் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்கொள்ள வேண்டியது, வேதாகமம் முழுவதும் உண்மையானது. இதில் ஒன்றும் என்ன செய்யக்கூடாது, கூட்டவும் கூடாது, குறைக்கவும் கூடாது. நம்ம வேதத்தில் ஒரு சில வசனங்களை நம்ம பார்க்க போகிறோம். யோவான் 17:17 நம்ம வாசிக்கிறோம், தேவனுடைய வசனத்தை சத்தியம் என்று சொல்லி நமக்கு அங்கே உருவகப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். அடுத்து நம்ம நீதிமொழிகள் 30:5-6 ஆகிய வசனங்களில் நாம் பார்க்கும்போது, தேவனுடைய வார்த்தை சுத்தமானது என்று சொல்லி நம்ம பரிசுத்த வேதத்திலே நாம் பார்க்கிறோம். 1 தெசலோனிக்கேயர் 2:13 தேவனுடைய வார்த்தையை தேவ வார்த்தையாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், வேதாகம வார்த்தையை தேவனுடைய வார்த்தையாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நம்ம படிக்கிறோம். சங்கீதம் 33:4-5 பார்க்கும்போது தேவனுடைய வார்த்தை நேர்மையானது என்று சொல்லி நம்ம படிக்கிறோம். எபேசியர் 1:13 சத்திய வார்த்தை நம்ம என்ன செய்யும், முத்திரை போடும் அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கிறோம். ஆகவே வேதாகமத்தில் வேத வசனங்களை சத்தியம் என்று சொல்லி மிக தெளிவாக மேற் சொல்லப்பட்ட வசனங்கள் நமக்கு விவரித்து சொல்லியிருக்கிறது. எனவே இந்த வேதத்திற்கான பலம் இன்னும் என்ன செய்யுது, கூடுகிறதாக இருக்கிறது. இந்த ஆயுதம் ஒரு பெரிய பலம் வாய்ந்த ஒரு ஆயுதமாக மாறுகிறது. ரொம்ப அழகான விளக்கம். இப்போ வெப்பன்னா என்னன்னு தான் ஆரம்பத்தில் நான் கேள்வி கேட்டேன். அந்த வெப்பனில் என்னென்ன இருக்குது அப்படின்ற ஒவ்வொரு புல்லட்ஸோட பாயிண்ட்ஸ் மாதிரி நீங்கள் சொன்னது மாதிரி இருந்தது. ஃபஸ்ட்டு ஜோஷ்வா, உங்களுக்கான அடுத்த கேள்வி என்னென்னா, இந்த வேதத்தை பற்றி நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஆனால் குறிப்பாக சங்கீதம் பாட்டில் தாவீது ஒரு விஷயத்த சொல்கிறார். அவர் எப்படி சங்கீத பாட்டின் மூலமாக இந்த காரியத்தை சொல்கிறாரு? தேவனோடு நெருங்கின உறவில் இருந்த நபர்கள் என்று பார்க்கும் பொழுது நம்ம ஒரு சில நபர்களை நம்ம மனப்பாடமாக வைத்து சொல்லுவோம். அதே போல் நம்ம பார்க்கும் பொழுது மோசேயை குறித்து நம்ம படித்தோம். தாவீதும் அப்படிப்பட்ட ஒரு நபராகத்தான் வேதம் பதிவு செய்கிறது. அந்த தாவீது என்ன எழுதுகிறார் அப்படின்னு சொன்னால், 119வது சங்கீதத்தில் 11வது வசனம், நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். இந்த வேதாகமத்தினுடைய பங்கு என்ன என்பதுதான் இந்த பாடத்தினுடைய தலைப்பு. கண்டிப்பாக தேவனோடு நம்ம வளர வேண்டிய இந்த உறவில், இந்த வளருகிற உறவில் இந்த வேதத்தினுடைய பங்கு என்ன என்று பார்க்கும் பொழுது, நான் பாவம் செய்யாமல் இருப்பதற்கு, நான் நீதியான வாழ்க்கை வாழ்வதற்கு எல்லா விதமான நடவடிக்கைகளும் இப்படிதான் இருக்க வேண்டும் என்று காட்டக்கூடிய ஒரு சரியான வழிகாட்டியாக இந்த புஸ்தகம் இருக்கிறது. இதை என்னுடைய இருதயத்தில் வச்சேன்னு சொன்னா நான் என்ன செய்ய மாட்டேன், பாவம் செய்ய மாட்டேன்னு யார் எழுதியிருக்கிறான்னு சொன்னா, ஆண்டவரோடு நெருங்கிய உறவில் இருந்த, அனுதினமும் அவருடைய உறவிலே வளர்ந்த ஒரு தாசனாகிய தாவீது எழுதியிருக்கிறார். அப்போ நமக்கு இது மேலான ஒரு ஆலோசனை. என்ன ஆலோசனை அப்படின்னு சொன்னா, வேதம் வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை என்று எடுத்துக்கொள்ளலாம். கண்டிப்பா என்ன அப்படின்னா, இந்த வார்த்தைகளை நம்முடைய இருதயத்தில் வைக்கணும். இந்த வார்த்தையை வந்துட்டு சும்மா வாசிச்சுட்டு போறது கிடையாது, அதை தியானிப்பது, அதை குறித்து சிந்திப்பது, ஒரு செயலை செய்யும் பொழுது, யோசிக்கும் பொழுது, பேசும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தை இதை எப்படி எடுத்துக்கொள்ளும், நான் இதை மீறி இருக்கிறேனா என்று அதை சிந்திக்க வேண்டிய இடத்துல நம்ம வைக்கணும். அப்படி வைக்கும் பொழுது அந்த உறவில நம்ம உறுதியாக இருப்போம், கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்ய மாட்டோம். நல்ல ஒரு விளக்கம் பாஸ்டர். ஒரு நேயர்களுக்கு ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். ஒரு சிறிய இடைவெளி பிற்பாடு நாம் பார்ப்போம். நேயர்களே, பாஸ்டர் சொன்ன மாதிரி தாவீது வேத வசனத்தை தங்களுடைய இதயத்தில் வைத்தான் என்று பார்க்குறோம். இன்றைக்கு இப்போ இருக்கக்கூடிய உலகத்தை நம்ம பார்க்கும்போது வேதத்தை நம்ம இருதயத்தில் என்ன செய்யணும், தைத்து வைக்கணும். அந்த அளவுக்கு வேதத்தை நாம் என்ன செய்ய வேண்டியிருக்கு, படிக்க வேண்டியது இருக்கிறது. தொடர்ந்து இணைந்திருப்போம். ஒரு சிறிய இடைவெளி பிற்பாடு மீண்டும் நிகழ்ச்சி நாம் செல்லலாம்.
நேர்களே வாங்க தொடர்ந்து நாம் தியானிப்போம். பாஸ்டர் ஜோஷ்வா, நீங்கள் தொடர்ந்து பேசிட்டு இருந்தீங்க, அதை கண்டினியூ பண்ணுங்கள். சங்கீதக்காரனாகிய தாவீது சொன்ன அந்த வார்த்தைகளை படித்தோம், தம்முடைய இருதயத்தில் வைக்க வேண்டும் என்று. நம்ம இந்த பாடத்தினுடைய மனப்பாட வசனமாக படிக்கும் பொழுது இந்த வார்த்தையானது, தேவனுடைய வார்த்தையானது ஜீவனுள்ளது, வல்லமை உள்ளது என்று பார்க்கிறோம். சில பேர் நினைக்கலாம், இந்த வசனத்தில் என்ன இருக்குது, இது எழுதி கொடுக்கப்பட்டது, இது புஸ்தகத்தில் இருக்கிறது, இது ஒரு தாளில் இருக்கக்கூடியது, பாஸ்டர் சொன்ன மாதிரி இது ஒரு இன்ஃபர்மேட்டிவ் புக்கு அப்படிலாம் நினைக்கலாம். ஆனால் வந்துட்டு இது வல்லமையுள்ள புத்தகம் என்று வேதம் சொல்கிறது, இது ஜீவனுள்ள வார்த்தை என்று வேதம் சொல்கிறது. இதை நிறைய நபர்கள் அனுபவித்திருக்கிறார்கள், நாமும் அனுபவித்திருக்கிறோம். எனவே சங்கீதக்காரனாகிய தாவீதுடைய அந்த வார்த்தை ரொம்ப ஆழமான வார்த்தை. அதை மீண்டும் இங்கே எபிரேயர் புஸ்தகத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, இது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம், எல்லா பட்டயங்களை காட்டிலும் கருக்கானது என்று சொல்வதோடு மட்டுமல்லாமல் ஆத்துமாவையும் ஆவியையும், நம்முடைய நிலை என்ன என்று வேதத்தை காட்டிலும் மிக தெளிவாக வேறு எதையாலும் வகையறுக்க முடியாது என்பதை பார்க்கிறோம். நம்முடைய யோசனைகள், நம்முடைய நினைவுகள், அதையெல்லாம் வகையறுத்துரும். எனவே தான் இந்த வேதாகமம் தான் நமக்கு எல்லாவற்றிற்கும் அடிப்படையாக இருக்கணும். இந்த வேதாகமம் தான் தேவனோடு வளர்கிற இந்த உறவிலே நமக்கான ஒரு அளவுகோலாக இருக்க வேண்டும். இந்த வேதாகமம் தான் தேவனோடு வளர்கிற இந்த உறவிலே நாம் எந்த நிலையில் இருக்கிறோம் என்பதை காண்பிக்கக்கூடியதாக இருக்கணும். மற்றபடி நான் நல்லா இருக்கிறேன்னு என்ன யோசிக்க கூடாது. நான் நல்லா இருக்கிறேன்னு நான் நினைக்கிறது இல்லை. வேதத்தின் அடிப்படையில், வசனத்தின் அடிப்படையில் என்னுடைய இருதயம் வகையறுக்கப்பட்டு நான் கர்த்தருக்குள்ளாக இருக்கிறேன் என்று சொல்லக்கூடியதாக இருக்கணும். தேங்க்யூ பாஸ்டர், நல்ல ஒரு விளக்கம். பாஸ்டர் ஜோயல், தாவீது இந்த ஆலோசனை சொன்னார், நம்ம பார்த்தோம், சங்கீதத்திலேருந்து சொன்னாங்க, அப்புறம் எபிரேயர்ல பாஸ்டர் எபிரேயர்லேருந்து சொன்னீங்க. இந்த ஆலோசனை நாம் எப்படி நம்ம பின்பற்றலாம்? பின்பற்றுவதற்கான முதல் படி என்னன்னு சொல்லி நாம் பார்க்கும்போது, வேதத்தை நாம் தியானம் செய்ய வேண்டும். சங்கீதம் 1:1 சொல்லுது, கர்த்தருடைய வேதத்தை இரவும் பகலும் அவருடைய வேதத்தின் மேல் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி நாம் பரிசுத்த வேதத்திலே நாம் பார்க்கிறோம். எனவே நன்கு தியானம் செய்யக்கூடிய தாகம் நம்மிடத்துல காணப்பட வேண்டும். தினமும் அதை வாசிக்கணும். அதை இல்லாமல் நம்முடைய நாளை நம்ம துவங்கக்கூடாது. அதே சமயத்தில் வசனங்களை நாம் மனப்பாட செய்யக்கூடிய அளவுக்கு நம்முடைய இருதயத்தை நாம் பயிற்றுவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். பழைய ஏற்பாட்டு காலத்தில் நம்ம பார்த்தோம்னு சொன்னால், எஸ்ரா சில சவாலான சூழ்நிலைகள் எல்லாத்தையும் கடந்து வருவதற்கு காரணம் என்னன்னு சொன்னா பாரும்போது, அவர் தேறின வேதபாரகனாக இருந்த காரணத்தினாலே தடைகள் எல்லாத்தையும் அவர் கடந்து வருவார் அப்படின்னு சொல்லி நம்ம பைபிளில் நம்ம படிச்சிருக்கிறோம். அடுத்து, இந்த வேத வசனங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நடைமுறைப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். எனவே இந்த 3 சுவடுகள் மூலமாக நாம் செயல்படுத்தும் போது நிச்சயமாக தேவன் நமக்கு கொடுக்குற இந்த ஆலோசனைகள் எல்லாத்தையுமே நம்ம நல்வழிப்படுத்தி நம்மளுடைய வாழ்க்கையில் அதை செயல்படுத்த முடியும். சில நேரத்தில் பார்க்கும்போது இன்னைக்கு உலகெல்லாம் மாடர்னைஸ்டாக மாறினதுனால இந்த வேதத்தில் இருக்கக்கூடிய வசனங்களை படிப்பதை காட்டிலும் சிலர் சில கருவிகளில் வரக்கூடிய சில செய்திகளை பார்த்துட்டு அதுவே போதும் என்று சொல்லி சிலர் நினைக்கிறாங்க. அதை பார்க்கலாம், தவறில்லை. ஆனாலும் வேதத்தின் மேல் தினமும் நம்முடைய கண்கள் ஏறெடுத்து பார்க்கப்பட வேண்டும். ஏனென்றால் வேதம் தான் பரிசுத்தமானது, மொபைல் பரிசுத்தமானது அல்ல. நிச்சயமா பாஸ்டர், இது ஒரு கான்ட்ரவர்சியாகவே சில நேரத்தில் இருக்குது. இன்னைக்கு சபைக்கு வரும்போது கூட பைபிளை சுமந்து வந்த நாட்கள் போகி இன்னைக்கு மொபைல் ஃபோனை சுமந்து வருகிற நாட்கள் தான் அதிகமாக இருக்கிறது. இதில் ஒரு விஷயம், நம்ம அதை குறையாகவோ தவறாகவோ சொல்லவில்லை. இருக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்தலாம். ஆனால் இந்த வேதாகமத்திலே நம்ம கவனம் சிதறும்படியான, நம்மை சிதறடிக்கக்கூடிய நிகழ்வுகள் வர வாய்ப்பு இல்லை. ஆனால் மற்ற கேட்ஜெட்ஸில் அதற்கான வாய்ப்புகள் அதிகம். நிச்சயமாக தான் நான் நேயர்களுக்கு ஒன்று சொல்லணும்னு விருப்பப்படுறேன். பாஸ்டர் சொல்லும்போது நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, சில நேரத்தில் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறது தவறு அல்ல. ஆனால் இப்போ நம்ம ஒரு சபையில் இருக்கும்போது நம்ம பைபிள் பார்த்துட்ருக்குறோம் அப்படின்னா, திடீர்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருதுன்னு சொல்லும்போது ஒரு பிரசங்கத்தினுடைய உண்மையான காரியத்தை நம்மளால் கவனிக்க முடியாது. ஸோ அந்த மைண்டு சேஞ்ச் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த பாடத்தினுடைய கருத்தை பார்க்கும்போது வேதாகமத்தை முன்னிலைப்படுத்தணும் என்று சொன்னால் இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையை வளரும் என்று நம்ம பார்க்குறோம். தொடர்ந்து படிப்போம். பாஸ்டர், வேதாகமத்தில் நம்ம எப்படி நிறைய பேர் சொன்னாங்க, ஆனால் பவுலுடைய விஷயங்கள் எப்பவுமே கொஞ்சம் வேறுபட்டதாக தான் இருக்கும். ஏன்னா கமாலியனுடைய பாதத்தின் அருகே படித்த ஒரு பெரிய நபர். பவுல் இதை பற்றி எப்படி சொல்கிறார், என்ன புரிய வைக்கிறாரு? கர்த்தருடைய வேதமானது தேவ ஆவியினால் ஏவப்பட்டு தேவ மனுஷர்கள் எழுதினார்கள். அதை ஒருவேளை மற்றவர்களுக்கு சொல்லுவதற்கு ஆண்டவர் மனிதர்களை கருவிகளாக பயன்படுத்தி இருந்தாலும், சொல்லப்பட்ட வசனம் தேவனுடைய வசனம் தான். அதை பற்றி அவர் தெசலோனிக்கருக்கு எழுதும்போது எப்படி எழுதுறாருன்னா, 1 தெசலோனிக்கர் 2:13, ஆகையால் நீங்கள் தேவ வசனம் என்று தெளிவாக எழுதுகிறார். எப்படின்னா, எங்களாலே கேள்விப்பட்ட, அது மனுஷர் மூலமா நீங்க கேள்விப்படுறீங்க,
கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட போது அதை மனுஷர் வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாகவே ஏற்றுக்கொண்டதினாலே நாங்கள் இடைவிடாமல் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அது மெய்யாகவே தேவ வசனம்தான், விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே அது பலனும் செய்கிறது. ஒருவேளை ஆவிக்குரிய பிரகாரமாக சிந்திக்காதவர்கள் இதை வெறும் வார்த்தை என்று நினைக்கலாம். ஆனா ஆவிக்குரிய பிள்ளைகள் இதை என்ன கண்ணோட்டத்தோடு பார்க்கிறாங்கன்னு சொன்னா, இது தேவ வசனம். இதை மனிதர் மூலமாக நமக்கு கொண்டு வந்து கொடுத்தாலோ போதித்தாலோ தேவனிடத்திலிருந்து வருகிறது. அதனாலதான் சொல்லுவாங்க, யார் பிரசங்கம் பண்ணாலும் அந்த நபரை நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ சொல்லுகிற வார்த்தையானது தேவனுடைய வார்த்தை, ஆவியானவர் மூலமாக நமக்கு கிடைக்கிறது என்று சொல்லுவாங்க. அதை தான் பவுல் இங்க தெளிவா சொல்றார். வேதம் தான் நம்மை ஆண்டவரோடு வளர்க்கிற இந்த உறவிலே அடிப்படையானது. அந்த வேதாகமத்தை நாம் தேவனுடைய வார்த்தையாக பார்க்கணும், மனுஷருடைய வார்த்தையா பார்க்க கூடாது என்பதுதான் பவுலாருடைய எழுத்துக்கள் நமக்கு சொல்லக்கூடியது. நல்ல ஒரு பதிவு பாஸ்டர். இறுதியாக நம்ம இந்த பைபிளை படிக்கிறோம், நம்ம நானும் காலை தியானத்தில் படிக்கிறோம், சபைகளுக்கு எடுத்துகிட்டு போகிறோம், குடும்ப ஜெபங்களை பண்ணுறோம், எல்லாம் இருக்குது. ஆனால் இதை வாசிக்கும் போது நான் எந்த வகையான அல்லது என்னுடைய மனது இதயம் எப்படி இருக்கணும்? மிகவும் தாழ்மை சிந்தை கொண்ட மனதாக இருக்க வேண்டும். நம்முடைய இருதயத்திலும் அதை வாஞ்சிக்கிற இருதயமாக இருக்க வேண்டும். சில நேரத்தில் பார்த்தோம்னா சூழ்நிலை எப்படி இருக்குன்னா, சில பேர் பைபிளை படிப்பாங்க, அவசரமாக படிப்பாங்க, எப்படியாவது படித்து முடிச்சோன்னு சொல்லி படிப்பாங்க, கடமைக்குன்னு படிச்சுட்டு போவாங்க. சில வீட்டில் பைபிள் படிச்சாதான் சாப்பாடுன்னு சொல்லுவாங்க, சாப்பாடுக்காக பைபிள் படிக்கிறவங்க இருப்பாங்க. ஆனால் அப்படி இல்லை. கண்டிப்பாக வேதம் வாசிக்கிறவங்க தேவன் பேசுவதை கேட்க வேண்டும் என்ற சிந்தையோடு அவர்கள் அந்த வேதத்தை வாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். சங்கீதம் 119:18 வாசிக்கிறோம். பைபிள் வாசிக்கும் போது கண்களை திறந்து நாம் வாசிக்க வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். அடுத்து யாக்கோபு 1:21 நம்ம வாசிக்கிறோம், சாந்தமாய் வார்த்தையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த வேதத்தை நம்ம வாசிக்கும் போது அவ்வளவு நம்மளுடைய குணத்திலையும் நம்முடைய இருதயத்திலையும் தாழ்மை சிந்தை உள்ளவர்களாக, பயபக்தியோடு அதை நான் நேசித்து வாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். கண்டிப்பாக ஃபஸ்ட்டு நல்ல ஒரு விளக்கம். இந்த பாடமானது ரொம்பவே ஆச்சரியம். நடைமுறை வாழ்க்கையில் நம்ம ஜெபங்கள் எப்படி இருக்கணும், வேத தியானங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லுகிற ஒரு பாடமாக இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியின் கலந்து கொண்டு இந்த பாடத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்க. நிகழ்ச்சியின் சார்பாக உங்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நேர்களே, மறுபடியுமாக அன்று எச்சரிக்கிறார், பைபிள் வாசிக்கிற பழக்கம் நமக்கு இருக்கிறது என்று சொன்னால் அது எந்த அளவுக்கு இருக்க வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு அனுபவத்தை நாம் பார்த்தோம். வேகமாக படித்து பைபிளை முடிக்கணும் அவங்க சொல்லிட்டாங்க அப்படின்றக்காக அல்ல, என் இருதயத்தை மாற்றுகிற அளவுக்கு அந்த வேத தியானம் இருக்கிறதா என்று யோசித்து செயல்படுவோம். கர்த்தர் நிச்சயமாக ஆச்சரியமான ஒரு வழியிலே நாம் நடத்துவாராக. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திக்கும் முறைக்கு உங்களிடம் விடைபெறுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆமென்.